தர்மபுரி டொன்போஸ்கோ கல்லூரியில் இணையதள வர்த்தகம் மற்றும் தொழில் முனைவோருக்கான கருத்தரங்கம். தர்மபுரி டொன்போஸ்கோ கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பாக இணையதள வர்த்தகம் மற்றும் தொழில் முனைவோருக்கான 2 நாள் கருத்தரங்கம் 29/1/2025 மற்றும் 30/1/2025 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு கல்லூரி செயலர் அருட்தந்தை முனைவர் ராபர்ட் ரமேஷ் பாபு தலைமை வகித்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் கே ஆனந்த், துணை முதல்வர்கள் அருட்தந்தை தாமஸ் ஜார்ஜ், அருட்தந்தை அலெக்சாண்டர் கிறிஸ்டோபர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளர்களாக கர்நாடக மாநிலம் கோலார் ஸ்ரீ பகவான் மகாவீர் கல்லூரியின் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் ஜே அந்தோனி குரூஸ் தங்கராஜ் மற்றும் பெங்களூரு தயானந்த சாகர் பல்கலைக்கழகத்தின் வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் பிரபாகர் ஆகியோர் கலந்து கொண்டு இன்றைய இந்தியாவில் இணையதளம் வாயிலாக நடைபெறும் வர்த்தகம் மற்றும் தொழில் முனைவோர் முன்னேற்றம் குறித்து விளக்கம் அளித்தனர். மாணவ மாணவிகளுக்கு மிக பயனுள்ளதாக அமைந்த இந்நிகழ்வில் கல்லூரி பொருளாளர் அருட்தந்தை அமலவாணன், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர் என பலரும் கலந்து கொண்டனர். There lived a ghost. He was known to be a killer and feared the most. இக்கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை வணிகவியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமணி அவர்கள் தலைமையில் துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். Welcoming sir. I would like to welcome all other department staff members of our college to these events. Welcome you sir and madam. I would like to welcome all other staff members. Let us all take advantages of this opportunity to grow and learn together. So let's begin the journey of learnings and discovery together. Thank you for being here. Once again, I would like to welcome all of you. Welcome you all. Thank you. அவருடைய நேம் வந்து டாக்டர் ஜே ஆண்டனி குரூஸ் தங்கராஜ். இஸ் குவாலிஃபைடு இன் எம்காம், MBA, SET, MPhil, PhD. He has 24-year teaching experience and 15 years of research experience. Life member of various associations: Indian Academic Research Association, Global Association of Commerce and Management, Indian Accounting Association. 20 articles published in UGC in CARE List journals. 5 articles published in Scopus Indexed Journal. 4 published H Indexed journals. More than 100 conference seminar presentations. 19 SPSS workshop attending various institutions. 8 short-term courses completed. 17 acted as resource person in various institutions. 8 PhD theses verified and
3. Acting an external examiner for conducting PhD public viva voice examination. More than 100 MCOM dissertation guided. 30 MBA thesis guided. இது போல் நிறைய விஷயங்கள் அவருடைய அனுபவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சிறப்பு விருந்தினரை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி. Thank you, Father. As a token of love, I request our principal. Thank you, sir. Vice Principal. Thank you. Thank you. Thank you, sir. Are made, and they are not made but through hard work. Who always works on the request Reverend Father Thomas George, Vice Reverend, to address the gathering and confer his blessing. Good morning. So I'm very happy to welcome all of you for this national level seminar. First of all, I would like to welcome on behalf of Father Secretary, Father Babu. I would like to welcome our chief guest, sir, welcome. And also I would like to welcome all the dignitaries on the stage, all our faculties, my dear students. Happy to participate. Entered into all the sectors in the world, all the levels, all the events. Do you know what it is? நேற்று என்னுடைய வகுப்பில் ஒரு பசங்க கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி தான் இருக்கு. ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே புகுந்திருக்கு. அது பங்கு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. என்னன்னு சொல்ல முடியுமா? காமர்ஸா? கைத்தட்டுங்க. உங்களுடைய காமர்ஸ் இருந்தால பாராட்டிக்கிறீங்க. வெரி குட். அந்த கான்ஃபிடென்ஸ் ஐ லைக். விட்டு கொடுக்க மாட்டேன். காமர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. பட் ஆனால் ஆன்சர் அது இல்லை. வேற ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா? ஃபைனான்ஸ். ஓகே, ரைட். தட் இஸ் ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் செக்டார் மேபி, பட் இட் இஸ் நாட். அங்கே யாராவது மாணவர்கள்? இன்டர்நெட். ஓகே, கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டீங்க. கம் லிட்டில் க்ளோஸர். எனி க்ளூ? ஒரு க்ளூ கொடுக்கலாமா? உங்கள் டைட்டில் தான், உங்களுடைய செமினாருடைய டைட்டில் என்ன? Driving sustainable growth through digital transformation. The word digital. Okay, the digital. It's a common word, but which has got its power to enter into all the fields without the digital, because everything has become digitalized. Okay, digitalized. Much to learn. That's what actually I want to highlight. It's a very big opportunity. I really welcome each and every one of you to wake up and learn from the sir, experienced person, and we are fortunate to have him here. So whatever actually he shares from his knowledge, my dear students, today don't waste, accumulate everything and make use for your future, for your growth. So all the best for this seminar and have a nice day. Good morning. I do not want to waste your time. Actually, I am also eagerly waiting to listen such an esteemed resource person after going through his profile. I am very much impressed. Thank you, sir. Thank you for accepting our invitation and to be the resource person for our seminar. We are eagerly waiting for you, sir. So before that, I want to coin something related to your topic. Why this topic is so relevant at this present time? You know this? India is the country is going to be a fourth largest economy by 2025. At the end of 2025, we are going to be a fourth largest GDP.
அப்படின்னு ஒரு சின்ன காயின் வந்து உங்கள் பேப்பர்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா காயின் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் we are growing. What are the reasons? The major reason is 65% of our population belongs to the age category of 15 to 40 years. So by 2030, we have almost 65 to 75% of population. So what is a key drive for the entrepreneurs is digital transformation. நம்ம அதுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளுடைய ஜிடிபியை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போக முடியும், ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சார் முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுது? நீங்கள் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கில் இந்தியா மிஷன். ஸோ ஒய் திஸ் ஸ்கில் இந்தியா மிஷன்? டு எம்பவர் ஆண்டர்ப்ரனியல் ஸ்கில்ஸ் டு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வழியாக நம்மளுடைய ஆண்டர்ப்ரனியல் ஸ்கில்ஸை இன்னும் வளர்க்குறதுக்காக. ஸோ ஸ்கில்லிங் இந்தியா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவே இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம ஆண்டர்ப்ரனியல் டெவலப்மெண்ட்டில் எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு மேஜர் ஃபோக்கஸ்க்காக தான். அண்ட் இப்போ நம்ம அடிக்கடி கேட்குற டேர்ம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம், த growth ஆஃப் ஏஐ. ஸோ ஹவு திஸ் ஏஐ வில் ஹெல்ப்ஃபுல் இன் டூயிங் அவர் ரெகுலர் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் மெதுவாக நீங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே இன்ட்ராக்டிவ் மோட் தான். எதுவுமே முன்ன மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம பார்க்குறது சேல்ஸ்மேன்ற பேரில் அப்படிங்கிறதுலாம் இப்போ அப்படியே மெதுவாக குறைஞ்சிட்டு வருது. we are entering into the phase of AI. ஸோ ஏஐ மூலிமா நம்மளுக்கு எதுனாலும் நம்ம கேட்டுக்க முடியும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஐ நாட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். நீங்கள் லென்ஸ்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை ரொம்ப நாள் முன்னாடியே அவங்க ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தென் ஏன் சார் இதெல்லாம்? இந்தியா இஸ் அ குளோபல் லீடர். இதில் இன் டிஜிட்டல் பேமெண்ட் நம்ம ஆனவனா கையில் வச்சுருக்கோம், எடுத்து ஸ்கேன் பண்ணிடுறோம். பேக்கெட்டில் 10 காசு இருக்காது. பட் ஹவு வி ஆர் டூயிங் த பேமெண்ட், வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்ஸ். ஸோ வி ஆர் த லீடர் இன் டிஜிட்டல் பேமெண்ட். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டர், ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில். இன் ஃபியூச்சர் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஃபார் மேக்கிங் எ டிரான்சாக்ஷன் இதெல்லாம் வரப்போகிறதா அந்த ஆர்டிக்கலில் நிறைய எழுதியிருக்காங்க. Say only one thing. There are very many great leaders and great inventors. Why they are great inventors? Because they changed their perception. They changed their way of looking at things. எல்லாருமே இப்போ பெண்களும் சரி, பாய்ஸும் சரி, கேர்ள்ஸ் சரி, எல்லாமே வீட்டில் சமைக்கிறோம். அடுப்பில் சோறு சமைக்கும் பொழுது அந்த பாத்திரத்துக்கு மேலே இருக்கிற மூடி உள்ளே இருக்கிற நீராவியின் அழுத்தத்தினால், இந்த ஸ்ட்ரீம் ப்ரெஷர்னால அந்த மூடி வெளியே வருது. இது எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் ஜேம்ஸ் வாட் என்கின்றவர் அதை பார்த்து அதன் மூலமாக நீராவி என்ஜினை கண்டுபிடித்தார். எல்லாரும் நடந்து போவோம், மரத்துலேருந்து ஏதாவது கீழே விழுகும். when it falls down கீழே விழுந்துன்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் அங்கே ஒருத்தர் நின்று ஏன் கீழே விழுகுது மேலே போல, அப்போ மேலே இருக்கிற எல்லாமே கீழே விழுந்து தான் ஆகும் அப்படின்னு நினச்சார். ஸோ புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார் ஐசக் நியூட்டன். இறுதியாக மனுஷனையும் குரங்கையும் ஒருத்தர் பார்க்குறாரு, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு டார்வின் பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடித்தார். ஸோ people, the great people, the inventors, they change the way of looking, they change the way of perception. So I humbly request you also change the way of perception. எல்லாரும் போகிறாங்க, அதனால் நானும் போகிறேன் அப்படி இல்லாமல் 10/11 பழமொழி தெரியுமா? ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 10/11 அத்தோட நான் ஒன்று அப்படின்னு இல்லாமல் you change or you fix the road or fix the path in order to reach your goal. So all the very best and do it. Thank you. Very good morning to all of you. Good morning, sir. Very good, fine. Most respected, chief patron of this national conference, Reverend Father Robert Ramesh Babu, SDB Rector and Secretary, Patron Dr. K. Anand, Principal, Reverend Father Thomas George, SDB Vice Principal,
Reverend Father Thomas George, STB Vice Principal, Reverend Father Christopher Alexander, STB Vice Principal, Reverend Father Amalavanan, SDB Administrator, conveners of this seminar, Professor Dr. R. Venkatesh, Professor P. Nagamani, and organizing presidents, organizing committee, students committee, and all others who have contributed for organizing this 2 days national workshop. Very good morning to all of you. Immense pleasure at this moment to stand before all of you to be part of this 2 days national conference on driving sustainable growth through digital transformation and entrepreneurial support in India. As two fathers were talking here, they were talking about the importance of digital transformation and digital sustainability and growth. We are going to discuss on this topic. Before that, I would like to take 2 to 3 minutes just to have a common interaction. Now today, I'm standing on this dais as Dr. J. Anthony Cruz. And even when I was introduced by the people who have acted as master of ceremony, and even the principal of the institution, when they introduced, they used the word the honorable chief guest. And even one more word also were used. Now see, I tell you very honestly, all this word honor and other words which have been used, it goes to the priest who have brought me to this level. I could not forget the contribution of the priest and of course the sisters in my life, because when I was a young lad, small boy, I was so close to sisters. My sisters, they supported me a lot. And one of the sisters named Reggie, by looking at my handwriting, she said that his handwriting looks so good, and definitely one day this fellow is going to become a prominent person. When she was saying that, I did not understand what she is saying at that stage. Of course, I was studying third standard that time. And of course, I never forget the contribution of the priest in my life, because since I was a Catholic, I should go to Sunday classes, catechism classes, where moral values are being taught to us. Without fail, we need to attend. Otherwise, no. Very next day, punishment is waiting for us. In such a way, we have been brought up. And really, all these laurels, of course, I learnt things from the fathers and the sisters and from my fellow friends. Because my friends have been from different societal background, where we were grown as like brothers. ஒருத்தர் இங்கிலாந்துலேருந்து இங்கே வராரு, யூஎஸ்லேருந்து வராரு, சும்மா வர மாட்டார்.
அப்ப அவருக்கு கொடுப்பாங்க ஸ்பீக்கர்ஸ் 3 பேரை கூட்டு வரலாம் up to 2.5 lakh. In case if you are conducting a conference in your company in India, that situation, these are all the money provided by the government of India under this international cooperation scheme. Okay, then next one, micro scheme, for whom it is applicable, all the existing entrepreneurs. Okay, this PPT I share to the administrator seminar organizers. No problem. So detail என்ன பண்றாங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டர்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் நம்மளுடைய காஞ்சிபுரம் சாரி, காஞ்சிபுரம் பட்டு தெரியுங்களா? அது நீங்க யூரோப்ல போனாலும் கிடைக்கும், யூஎஸ்ல போனாலும் கிடைக்கும். எப்படி? இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங். அதே மாதிரி நம்மளுடைய பாத்தீங்கன்னா இந்த ரசகுல்லா ஆல் ஆஃப் யூ நோ, தெரியுமா? ரசகுல்லா யாரோட, எந்த ஸ்டேட் இது? எந்த ஸ்டேட் இல்ல சார், நீங்க அம்மன் பேக்கெட் எடுத்து இருக்காங்க சார். ஜியோகிராபிக்கல் இண்டெக்ஸ், புவி சார்ந்த குறியீடுன்னு சொல்லுவாங்க. அது எந்த ஸ்டேட் தெரியுமா? ஒடிசா. Is it correct? Odisha, West Bengal. Just check it out afterwards. They got the geographical index. Okay. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பழனி பஞ்சாமிர்தம் ஜியோகிராபி இண்டெக்ஸ் வாங்கியிருக்காங்க. திருப்பதி லட்டு. So these products are available in all over the world. I'm not talking about பழனி பஞ்சாமிர்தம். திருப்பதி லட்டு திருப்பதி வாங்க ஃபேமஸ். அத வேற எங்கேயாவது வாங்கினா அது லட்டு. Please, last 5 to 7 rows. Please cooperate with your faculty, please. Please cooperate. Faculty members, like human beings, only like you. Please. Okay, come back. So 11:30 we'll give you a break. Don't worry. Okay. Okay. So இது என்ன பண்ண போறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க போய் you are having you got a loan from the government of India. Now you want to market your product in international country. அப்ப எப்படி மார்க்கெட் பண்ண முடியும்? You have to travel to that country to know the situation, marketing situation in that country. அதுக்கு யார் காசு கொடுப்பாங்க? ட்ரெயின் ஃபேர் கொடுப்பாங்களா? ட்ரெயினில் போக முடியாது ஃபாரின் கண்ட்ரிக்கு. ஃப்ளைட் ஃபேர் இங்கே கொடுக்குறாங்க. எக்கனாமிக் கிளாஸ் ஃபேர் மேக்ஸிமம் ஆஃப் 1 lakh. எக்கனாமிக் ஃபேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 lakhன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஃபார் அவே கண்ட்ரிஸ், யூஎஸ்லாம் போகிற மாதிரி இருந்தால் ஃபேர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து துபாய்க்கு போயிட்டு துபாயிலேருந்து 18 hours ஆஃப் ட்ராவல் டு யூஎஸ், 18 hours ஆஃப் ட்ராவல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஃபேர் இவ்வளோ, ஹவு மச் ஃபேர் யூ ஆர் பேயிங், யூ டு ட்ராவல் அரவுண்டு 21 to 22 hours, sometime 24 hours. 24 hours ஒரு நாள் traveling. So one day traveling is difficult for us. That too, one day traveling means how many kilometers they are taking us far away. And those many kilometers when we are traveling, அதுக்கு airfare we can't afford. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே 5 lakhs 10 lakhs. ஆனால் நான் ஃபாரினில் போய் என் ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணேன்னா எனக்கு 1 lakh கொடுத்து ஃபேர் கொடுத்து போக முடியாது. தட் சிச்சுவேஷன் திஸ் ஸ்கீம் இஸ் அப்ளிகபிள். யூ கேன் avail the scheme by using the economic class airfare. அதாவது நம்ம தியேட்டர்லாம் போனால் அந்த தர டிக்கெட் ஒன்று இருக்கு இல்லையா? தர டிக்கெட்டில் இப்போ கிடையாது நிறைய தேட்டரில், நான்லாம் பார்த்துருக்கேன். உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னு தெரியாது. அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் மண்ணு குவிச்சு உட்காந்து பார்ப்பாங்க இல்லையா? இருக்குதா? இப்போ இருக்கிறது கிடையாது, எந்த ஊர்லேயும் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டாக்கீஸ், டூரிங் டாக்கீஸ் தான் இன்னும் இருக்குது மதுரைக்கு பக்கத்தில். மற்ற எங்கேயுமே டூரிங் டாக்கீஸ் கிடையாது. ஆல் டாக்கீஸ் ஹவ் பீன் கன்வெர்ட்டட் இன்டு தியேட்டர்ஸ். பிஓஎம் யாராவது படிச்சிருக்கீங்களா? பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பிஓஎம், ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், பிபிஏ கடைசியாக உட்காந்துருக்காங்க. I don't know why. Okay, production operation management, lean is one of the concepts. Ask your faculty. Production management, operation management, ask about lean. வெள்ளியாக இருக்காங்க சார், லீனாக இருக்காங்க. அந்த லீன் இல்லை, இது வேற லீன். ஓகே, ask them, they will tell you. Okay, or you Google it, phones with you.
I'm from Sri Venkateshwara College in Aattukarampatti. I'm studying in 3rd BCom CA. இன்றைக்கி வந்து நாங்கள் அவருடைய ஸ்பீச் கேட்குறதுக்காகவே இன்றைக்கி வந்தோம். அவர் வந்து என்டர்ப்ரனர்ஷிப்பை பற்றி நிறைய சொன்னார். அதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். ஆனால் நம்மக்கிட்ட நம்ம எப்படி அதை டெவலப் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்மளுக்கு வந்து ஐடியா இருந்தாலுமே அதை வந்து எப்படி வந்து முன்னே வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றது வந்து அவர் சொன்னார். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து நிறைய சொன்னார். அதில் வந்து 36 ஸ்கீம் இருக்குதுன்னு சொன்னார். அதில் சம் ஸ்கீம்ஸ் பற்றி அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அதில் வந்து நம்ம வந்து என்ன பெனிஃபிட் பண்ணலாம், என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் சொன்னார். அதில் எனக்கான வந்து நான் இப்போ அடுத்த ஒரு என்டர்ப்ரனர்ஷிப்பாக ஆனாலுமே அதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெட்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. I am K. Maria. I am studying MCom final year in Don Bosco College of Dharmapuri. டிஜிட்டலாக எப்படியெல்லாம் என்டர்ப்ரனரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 days செமினார் நடந்துட்டு இருக்குது. அந்த செமினாரில் என்டர்ப்ரனர் ஆனால் என்னென்ன டிஜிட்டலாக யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. நேற்று வந்து அவங்க வந்து டிஜிட்டலாக எப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், யூஸ் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டில் என்டர்ப்ரனருக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, உமன்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்டர்ப்ரனர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது. ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்குது உமன்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் சரி. அப்புறம் இந்த காலேஜ்க்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். I am Sharmila from MCom final year in Sri Vijay Vidyalaya College of Arts and Science, நல்லம்பள்ளி. நாங்கள் எல்லோரும் வந்து 2 days நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக டான் பாஸ்கோ காலேஜ்க்கு வந்திருக்கோம். இதில் வந்து நேற்று வந்து அந்தோனி சார் வந்தார். அவங்க வந்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. இந்த காலத்தில் வந்து டிஜிட்டலைசேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிஜிட்டலைசேஷன் இல்லாமல் எதுவுமே ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாத அளவுக்கு டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. அதனால நாங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் நாங்கள் கரியர் க்ரோத் ஆகணுன்றது டிஜிட்டலைசேஷன் மூலிமா எப்படி பண்ணுறது அப்படின்றது சார் எக்ஸ்பிளைனோட யூஸ்ஃபுல்லாக சொன்னாங்க. மைசெல்ஃப் தேவபிரசாத், ஸ்டடியிங் ஃபர்ஸ்ட் பிகாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டொன்போஸ்கோ கல்லூரி வணிகவியல் துறை சார்பாக 2 நாள் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் ஆந்தோனி ராஜ் மற்றும் டாக்டர் பிரபாகரன் 2 பேர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் இந்நிகழ்வில் மிக முக்கியமாக விவாதிக்கக்கூடிய டாப்பிக்காக இருந்தது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மிங் அண்டு ஆந்த்ரப்ரனரியல் இன் இந்தியா. நவடேஸ் தொழில்களில் நம்ம எவ்வளவு எல்லாம் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியும் என்பதையும், அதை எவ்வாறு பயன்படுத்துவதனால மாணவர்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்பதையும் மிக தெளிவாக அந்தோனி ராஜ் விளக்கியுள்ளார். இன்று தொழில் முனைவோர்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸ், என்னென்ன வசதிகள் அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்பதை டாக்டர் பிரபாகரன் சார் தெளிவாக எடுத்துரைத்திருந்தார். நன்றி.